أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. وقال تعالى أيضا: إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من ألف المسجد ألفه الله، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் எங்களது மேலான மஜ்மாவை கபூல் செய்வானாக. இந்த நோக்கத்தில், இந்த கவலையில் தீனுக்காக வேண்டி வந்து சேர்ந்திருக்கிறோமோ, இந்த நோக்கத்தில் பரிபூர்ணமான கூலியையும் வெற்றியையும் உம்மத்துடைய ஹிதாயத்தையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களோட இரக்கமுள்ள அன்பான, இதனால நாங்கள் அல்லாஹ்வுடைய பெருமதியுள்ளவர்களாக, நெருக்கமுள்ளவர்களாக ஆகலாமோ அப்படியான பாக்கியங்களை அல்லாஹ் எங்களுக்கு தெரிவு செய்து தந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடியார்களோட எங்களோட வைத்திருக்கக்கூடிய அன்பு அல்லாஹ் ரஹ்மான். அவன் எப்படியாவது அவனின் பக்கம் எங்களை நன்மைகளால் நெருக்கிக் கொள்ளுவான். யார் தேற்றத்தோட, தேவையோட, ஆசையோட அவனின் பக்கம் நெருங்குறாங்களோ அவங்க யாரையும் அல்லாஹ் துரத்த மாட்டான், தூரமாக்க மாட்டான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்துல ஒரு அடியான நெருக்கிறதுக்காக வேண்டி, பெருமதிய உயர்த்துறதுக்காக வேண்டி, இவர் ஒரு பெருமதியானவர் என்பதை அல்லாஹ்வுடைய முன்னிலையில் எடுத்துக்காட்டத்தான் நபிமார்களுடைய உழைப்பு இருந்துச்சு. அதுக்குத்தான் நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஓட்டமும் உம்மத்துக்கு பின்னால, ஒவ்வொரு அடியார்களுக்கு பின்னாலேயும் செஞ்ச முயற்சி முழுக்க யாரெல்லாம் இவர் பெருமதியானவர், என்னுடைய அடியார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ரஹ்மான் அல்லாஹ், ரஹீம் அல்லாஹ். எங்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் இதே போல் அல்லாஹ் வர்ணிக்கிறான். ரஹீம், ரഊஃப், சரியான இரக்கத்தோட, அன்போட, மஹப்பத்தோட அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்வுடைய பக்கம் கொண்டு போகணும்ன்ற ஏக்கம், துடிப்புள்ளவங்க தான் சொல்லலாம். இந்த கவலை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது. அஸ்லாம் அதுக்காக வேண்டி அலைஞ்சவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்துக்குள்ள செஞ்ச உழைப்பினுடைய பிரதிபலிப்பு அதுதான். அல்லாஹ்வுக்கு பொறுமதி உயர்த்தி. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பின்னால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உழைப்புக்கு பின்னால
சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் எவ்வளவு மதிப்புள்ளவங்களாக ஆனாங்க. அவங்களோட பேச்சுக்கு அல்லாஹ்விடத்துல எவ்வளவு இடம் கிடைச்சது. அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு பட்டம் கொடுத்தாங்க. 1,24,000 சஹாபாக்களுக்கும் அவங்கள ஹாஜ்ன்றல நாங்க அவங்களுக்குரிய பட்டம் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வோட பொருத்தம் பெற்று அல்லாஹ்வோட திருப்தி அடைஞ்சவங்க சகோதரர்களே. எல்லோரும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் எந்த நோக்கத்தில் எங்களை படைத்தானோ அந்த நோக்கத்தின் மூலமாக அந்த நோக்கத்தை அடைந்து வெற்றி பெற்றவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ஜமாத்தையும் மாற்றினார். எல்லோரையும் அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையுடைய ஒரு சோதனை, ஒரு பரீட்சை மண்டபத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இதுல நாங்க செய்யற எதுவுமே சாதனை இல்லை, எல்லாமே சோதனை தான். எங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் எல்லாமே சோதனைக்காக வேண்டி தரப்பட்டது. நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒன்றை வைத்தும் இத்துமைதான் மன நிறைவு அடைய முடியவே முடியாது. அடைவது அது அப்படி அடைஞ்சேன்னு நினைக்கிறது தான் நஷ்டம். நான் சாதிச்சுட்டேன். இந்த 2 புள்ள வெளிநாட்டுல சிட்டிசனோடு இருக்கிறான். வீட்டை கட்டிட்டேன், பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். மாஷா அல்லாஹ், இனி என்ன இப்படின்ற ஒரு எண்ணம் வாரதே இந்த உலக வாழ்க்கை இம்திஹான் சோதனை விளங்காதனால. சோதனை விலங்கல்லான் அந்த நிலைமை. ஏன்னா இது உலக வாழ்க்கை அல்லாஹ் சொல்லிட்டா, நீங்க இதுல உங்கள்கிட்ட நாங்க தந்திக்கிற ஒன்றையுமே நாங்க உலகத்தை பார்க்க மாட்டோம். உங்களை பார்க்கிற இடம் வேற, உங்களுக்கு புள்ளித்தார் இடம் வேற, உங்களுக்கு பரிசளிப்பு அங்க, இங்க பரீட்சை. பரீட்சை மண்டபம், பரீட்சை மண்டபத்துக்கு போற ஒரு மாணவத்தை கேட்கிறோம், இதுக்கு என்ன பாடம் என்ன பாடம் கேட்டோன்னே அவர் சொல்றாரு, பாடம்னா என்னன்னு தெரியும். ஓலவருக்கு தயாரிச்சு அனுப்புறோமோ அப்ப எப்படி பரீட்சை என்ன பாடம் தெரியாதா? இங்க போற எப்படி 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 பரீட்சை செய்ய போற தெரியாங்கிறார். இன்னொருத்த கேட்டா சொல்றாரு, பேப்பரை மாத்தி சொல். தமிழ் பாடத்துக்கு கணித பாடம் என்று சொல்றார். சகோதரர்கள், நாங்களும் இவ்வளவு நாளும் இந்த உலகத்துல நடமாடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உங்களோட எல்லாமே உங்களுக்கு சோதனை தான். நீங்க பரீட்சை மண்டபத்துக்குள் இருக்கிறீங்க, என்ன பாடம் செய்யும்? என்ன பாடம் செய்யும்? எங்கடக்குள்ள பரீட்சை மண்டபத்துக்குள்ள போகக்குள்ள, எக்ஸாம் ஹாலுக்கு போகக்குள்ள என்ன பாடம் தெரியாட்டி நான் என்ன நினைப்போம்? எவ்வளவு கோபம் வரும். எங்களுக்கு என்ன பாடம் நாங்க தெரியாம 40 வருடம் கழிஞ்சிட்டுண்டா, 50 வருடம் கழிஞ்சிட்டுண்டா நஷ்டமா இல்லையா? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி ஒரு பரீட்சை தாள்ல முதலாவது என்ன பாடம் இருக்கு? இந்த உலகம் என்ற பரீட்சை மண்டபத்திலே தரப்பட்டிருக்கும் வாழ்க்கை என்ற பரீட்சை தாளிலே என்ன பாடம் என்பதையும் அல்லாஹ் எழுதியே தந்திருக்கிறார். ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. இதை மறக்கவே, யார் உங்களிலே அஹ்ஸன் அமலோடு வாழ்ந்து,
அழகான, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான, அல்லாஹ்வுக்கு கபூலான, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து தரக்கூடிய செயலுக்கு பேர்தான் அஹ்சன். சில சொல்லுவாங்க, ஸ்கூல்ல மாணவர்களை தயாரிப்பாங்க, யாருமே செயலாக மாட்டாங்க. இது மாதிரிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீட்சை மண்டபத்திலே வைத்து தயாரித்தார்கள். அந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அவர்களில் எல்லோரும் புரிந்து கொண்டு அவர்கள் சாதிக்க உலகத்தில் உண்மையிலே சோதனைக்குள் இருந்தாங்க, பரீட்சையில வெற்றி பெற்று சாதித்தாங்க. எல்லாருக்கும் விளக்கம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலகத்தாட்சி செஞ்சது தவறில்லை, ஆனா பேப்பரை மாத்தி செஞ்சிருக்கிறோம். காரூன் சரியான கலை, நல்ல கலை, இல்முல் கீமியா, கெமிஸ்ட்ரி, ரசாயனவியல்ல அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. தௌராத்த காரூன் ஓதுற மாதிரி ஓதுறதுக்கு ஆள் இல்லை. அக்கறை இந்த கருத்தெல்லாம் வரும். தெளிவாளி. ஆனா இன்றைக்கு வரலாற்று நஷ்டம் எல்லாம் சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்படி இறங்கி கொண்டு தான் நிற்கிறார். தஸ்மி பைபாவில் எழுதுவாங்க, மண்ணுக்குள்ள பேசிக் கொண்டு தான் நிற்கிறார். காரூனிடம் இருந்த கலை அவனோட சோதனையாக விளங்கல்ல, பேப்பரை மாத்தினார் எக்ஸாம் ஹால்ல வச்சு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகப்பெரிய நஷ்டத்தோட முடிவு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாத முடிவு. தங்கத்தை பாவிச்சது தவறல்ல, சோதனை விலங்கல். இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தித் துன்யா வத்மஅன்னு பிஹா. இத்மீனானாக நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ், ஆஷா, அடைஞ்சிட்டேன். மற்றவங்களை பார்த்து என்ன செஞ்சுக்கிறாங்க பாருங்களேங்களே, எங்களோட நாடு என்ன ஆகிக்குது, நாட்டை பாருங்களே. இதே டோன்ல தான் காரூனுடைய கௌம் பேச்சு. யா லைஸலனா மிஸ்ல மா ஊதிய காரூன். சகோதரர்களே, பேப்பர் கரெக்ஷன் சரியா நடக்கும். தமிழ் பாட பேப்பர்ல மெட்ஸ்ல எவ்வளவு திறமையை வெளிப்படுத்தினாலும் மார்க்ஸ் கிடைக்காது. பேப்பர் மாற்றி செஞ்சே மாத்தா திறமை வெளியாது. ஏமாந்தவங்க தான், தவறினவங்க தான். நல்லா பாதுகாக்கணும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் சிம்மாசனம் வருகிறது. அப்பொழுதும் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாஸா மின் ஃபத்லி ரப்பி. எறும்பு சிரிச்சிச்சு, ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها. எறும்பு பேசி சிம்மாசனம் வந்து படைகள் பயங்கரமான முறையில் வரவேற்பு. 3 லட்சம் படையை தூக்கி கொண்டு மேல எடுப்பாங்க, ஏர்போர்ட் பண்ணுவாங்க, பரப்பாங்க. இவ்வளவை அடைந்தும் ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு முன்னால் ஒன்றுமில்லைன்னு விளங்கினான். சுப்ஹானல்லாஹ் ஒரு வார்த்தை, இது அஹ்சன் அமல்ல செய்யும். இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய ஒரு வார்த்தை. அதனாலதான் ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய சத்தத்துக்காக வேண்டி ஒரு பிளைட் லேண்ட் பண்ணல, அவங்களோட படை அப்படியே 3 லட்சம் படைன்னு சொல்லுவாங்க. அமைச்சர்கள், பாதுகாப்பு, இவ்வளவு பெரிய படை அப்படியே இறக்கி கேட்டாங்க, என்ன சொன்னீங்க? இந்த சுப்ஹானல்லாஹ்வுக்கு கிடைக்கிற புள்ளி அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்னுடைய முழு ஆட்சிக்கும் கிடைக்காது. அதிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் சேரல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் சேரல. எப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தம் உள்ளதாக எங்கள் ஆக்கலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை மட்டுமல்ல, சஹாபாக்களோட தூசியை கூட அல்லாஹ்விடத்திலே மதிப்புள்ளவனாக மாற்றினான்.
அஹ்சன் அமலுக்குள்ள வந்துட்டு. முதலாவது உள்ளம், ஹுஸ்னுன் நிய்யா, நல்ல அமல் வரணுமா, நல்ல எண்ணம் வரும். உள்ளம், அதான் உள்ளத்தை சுத்தமாக்குற வேலையைத்தான் எல்லா நபிமார்களும் உம்மத்துக்குள்ள செஞ்சாங்க. உள்ளம் சுத்தமானா செயல் சுத்தம், செயல் சுத்தமானா வாழ்க்கை சுத்தம், வாழ்க்கை சுத்தமானா மௌத்து சுத்தம். அஹ்சன் அமல் இல்லாம ஹுஸ்னுல் ஹாத்திமா இல்லை, ஹுஸ்னுல் நிய்யா இல்லாம அஹ்சன் அமல் இல்லை. அமல் சரியாக இருந்தா உள்ளம் சுத்தமா. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனுக்கு அனுப்பிட்டு கேட்டது இதுதான், அந்த ஆட்சியோடு சொல்லி ஃபகுல் ஹல்லக இலா அன் தஸக்கா, நீ அல்லாஹ்ட்ட போக்கலை அஹ்சன் அமலுக்குரிய அல்லாஹ்ட பொருத்தமுடையவனா நீ மாறணும். உன்னுடைய உள்ளத்தை கொஞ்சம் சுத்தம் செய்து கொள்ள நீ தயாரா? உங்களுடைய உள்ளத்தை கழுவிக்கொள்ள நீங்க தயாரா? 1,24,000 சஹாபாக்கள் உள்ளத்தையும் முஸக்கி ஸல்லல்லாஹு அலைஹி கழுவின. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதும் அதுதான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு நபி வேணும், ரசூல் வேணும் என்ற பரம்பரையில அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் வரணும். அவர் வந்து யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் செய்யும், உள்ளத்தை சுத்தமாக்கும். உள்ளம் சுத்தம். செயல செயலால் அல்லாஹ் மதிக்கிறது இல்ல, செயல எண்ணத்தால தான் அல்லாஹ் மதிக்க போறோம். ஃப்ரௌண்ட போயிட்டு கேட்டு அதுதான் ஃப்ரௌண்ட் இது கேட்டு ஃப்ரௌண்ட், நீ தயாரா உங்க உள்ளத்தை கழுவிக்கணும், சுத்தமாக்கிக்கணும். நீ சொர்க்கத்துக்கு போற வழி உனக்கு தெரியப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம். கல்பு சலீம் அல்லது கல்பு சகீம். கல்பு சகீம் அல்லாஹ் சொல்றான், நோயுள்ள உள்ளம், கல்லா போன நெஞ்சு. உள்ளம் கெட்டு போனா வாழ்க்கை பட்டு போகும், செயல் கெட்டு போகும், செயல் கெட்டு போனா வாழ்க்கை கெட்டு போகும், வாழ்க்கை கெட்டு போனா மௌத்து கெட்டு போகும். ரூப கொடுக்கிற நேரம் பயங்கரமாய். இதைத்தான் நாங்க பயப்படுவோம் சகோதரி, இதைத்தான் நாங்க பயப்பட வேண்டிய. அப்ப உள்ளம் சுத்தமாக பேப்பரை செய்யல, உலக வாழ்க்கையை சரி செய்ய எடுத்த முயற்சி எல்லாம் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை தய்யிபாவாக மாற்றினது மரம் நாட்டி அல்ல, ரோட் போட்டு அல்ல, எல்லாம் செய்யணும், பிரச்சனை இல்லை. மனிதன புனிதனா, மனிதன சுத்தம். எல்லா சஹாபா உள்ளம் சுத்தமா. இதுக்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தோட அப்படி நெருங்கினான். அல்லாஹ்விடத்தில் இவரை பாரம் உள்ளவராக, பாக்கியம் உள்ளவராக ஆக்குகின்றார். இவருடைய உள்ளம் அல்லாஹ் வாழும் இல்லமாக மாறுது. அல்லாஹ்வுடைய இடம் அது. அதான் தஸ்கியா, அதான் தக்வாவுடைய ஆரம்பம். அதுக்கு பின்னால்தான் செயல் சரியாகும். அதுக்கு உதாரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தெல்லாம் கழுவி காட்டினார். பிரெயின் வாஷ் எல்லாம் நடக்கிற, ஹார்ட் வாஷ் தான் நடக்கிற, எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தலைய கழுகுறதுல யாரும் உள்ளத்தை கழுவிட்டா எல்லாம் கழுவிப்பட்ட மாதிரி. எங்களுக்கு எங்க கழுகுறதே விளக்கம் இல்லை, அதனால நாங்க தலையை சரி செய்ய பார்க்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே சொல்லல ஃபீ ரூஸிஹிம் மரத், தலை சரியில்லை என்று சொல்லல, ஃபீ குலூபிஹிம் மரத், உள்ளம் கெட்டுன்னு சொல்றான். எங்களுக்கு நோய் எங்கேன்னே தெரியாது, மருந்த மாத்தி மாத்தி கொடுத்து அது வேற பிரச்சனை.
எங்கட நபியை விட சபீபா ஹபீபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட பெரிய சபீபா யாரு? அவங்களை விட வைத்தியர் யாரு சொல்லுவாங்க? அவன் ஆத்மீக வைத்தியரும் தான், பிசிக்கலும் தான், ஸ்பிரிச்சுவலும் தான், ரெண்டுக்கும் பறந்து. ரெண்டையும் செஞ்சுதான் மதீனாவை தய்யிபாவா ஆக்கினார். கொசுட ரெக்கையிலிகிற வைரஸும் விளங்கிச்சு, மருந்து விளங்கிச்சு. மைக்ரோஸ்கோபிக்கல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பன்னுத்த ஆமுல் ஆர்ட் ஆஃப் லைஃப் என்றோமே, வாழ்வது ஒரு கலை. அந்த கலைக்குரிய நபர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் செஞ்சு நாங்கள் வேற ஷார்ட்கட்டை செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். செய்யறேன் பொய்க்கு சொல்லிக்கொள்ளும். சுத்தமானவர்கள் எந்த நாடுகள் செஞ்சுக்கிறேன் நினைக்கிறோம், அங்க செஞ்சிக்க மாட்டான். அல்லாஹ் சொன்னான், காணல் நீர் தான் தெரிப்படும். தாகித்தவனுடைய கண்ணுக்கு காணல் நீரை போன்றுதான். உள்ளம் சுத்தம் செய்த அஹ்சன் அமல் சீரான வழியில உம்மத்தை ஆக்காம சகோதரர்களே, அது எதுவாக இருந்தாலும் அது காணல் நீர் தான். தீனில்லாத ஜப்பான் நாங்க சஃபர் செஞ்சுட்டு வந்தோம். காணல் நீர் பாவம். எங்களோட மக்கள் சிலவங்க சில நாடு சில பிரதேசங்கள்ல உயிரை வேணும்னாலும் கொடுத்து ஜப்பானுக்கு ஒரு விசா எடுப்பான். அங்க ஒரு வருடத்துக்கு எவ்வளவு மனிதன் நிம்மதி இல்லாம பீஸ்ஃபுல் லைஃப்ன்றோமே, அதுக்கு அர்த்தமே இல்லை சகோதரர்கள். காணல் நீருக்கு பின்னால் ஓடுற கூற்றமான நாங்கள் இருந்தோம்டா பேப்பர் தவறி போய்த்து மாறி போய்த்து. ஒரு வருடத்துக்கு அவ்வளவு அழகா எது வந்தால் மனிதனுக்கு நிம்மதி இருக்கும் என்று மனிதன் இங்கே குடும்பத்தை பிரிந்து, ஊரை பிரிந்து, மஸ்ஜிதை பிரிந்து, அமல்களை பிரிந்து, வக்துகளை பிரிந்து, சில்லா இல்ல, 4 மாசம் இல்ல, 3 நாள் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறானோ அந்த அத்துணையும் அங்கே இருக்கிறது கைவசம். ஆனால் அதனால் எது கிடைக்க விடுமோ அது இல்லவே இல்லை. காணல் நீர் உள்ளம் எதுகில்லை. 35,000 தற்கொலை நடக்கிறது ஒரு வருடத்துக்கு. உள்ளம் இது உள்ள நோய் வந்து இடமில்ல, செத்து போயிட்டு. அல்லாஹ் சொல்றானே, எந்த உணர்வுகளும் இல்லை, சிரிப்பே இல்லை. சொல்லுவாங்க அந்த தீன் லீக்கிற அந்த ஈமாண்ட வெளிப்பாட்டுல முதலாவது அஸ்ஸலாமு அலைக்கும் யார கண்டா அந்த சீன உச்சரிப்புல முகத்துல ஒரு சிரிப்பு வரும். அந்த எழுத்து அப்படித்தான் எல்லாம் வச்சுக்கிறேன். எனக்கு சிரிப்புன்றது மிருகங்களுக்கு இல்லை, அழுகங்களுக்கு அழுகை இருக்குமா? அழுகை சிரிப்பெல்லாம் மனிதன் முகத்துல மட்டும்தான் வச்சுக்கிறேன். அது சதகம். அந்த பாக்கியம் உள்ளத்திட மாற்றம் சுத்தம் இல்லைன்னா முகத்துல சிரிப்பிக்க மொத்த சிரிப்பி பாவம் பாவம். அல்லாஹ் சொல்றான், ஒரு கூட்டம் உள்ள கெட்டு போன கூட்டம் சூரத்துல் பக்கரால நாங்க அவங்கள்ட்ட இப்ப துஆ ஓதிக்கிறோம். ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجرون. உள்ளம் கெட்டு போனா அமல் பட்டு போகும். உள்ளம் கெட்டு போனா வாழ்க்கையே ஒரு கள்ள போடாது. அல்லாஹ் சொல்றான். யூதர்களை பார்த்து அல்லாஹ் இந்த வார்த்தையை நேரடியா பேசுறான். நேரடியா உள்ளத்துல ஈரம் இல்லை, உள்ளத்துல வழி இல்லை, உள்ளத்துல இரக்கம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், கல்லிலிருந்து தண்ணி வெளியா, நீர் அருவி வெளியா. وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ. இப்படி புலந்து வருது. وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ. தண்ணி. உள்ளம் கெட்டு போனா கல்லு செய்யற வேலையை கூட உள்ளம் செய்ய. என்னடா மகன் நினைச்ச மகன் இல்லை, காணல் நீர் மகன்.
தொழில் நினைச்சது தருவது இல்லை. காணல் நீர் தொழில் கசராபின் ஜபீஅத்தை யஹ்சபுஹு ظمآن ماء. மகனால ஒரு வீட்டுக்குள்ள எது கிடைக்கணுமோ அது கிடைக்காவிட்டால் அதற்கு பெயர் தான் காணல் நீர். தாகித்தல் ஒரு வாப்பட தாகம் இருக்கும். என்னால ஏழாம போகும் பொழுது என்ற மகன் பார்ப்பார் என்ன தூக்கி எடுப்பார். அந்த தந்தையே சொல்றார், நான் போனேன், கஷ்டம், ஒவ்வொரு மாதமும் 4 லட்சம் கட்டி படிக்க வச்ச மகன். அந்த மகனுக்கு சொன்னேன், மகனே ஒரே ஒரு தடவை நீங்க என்ன டாக்டர்கிட்ட கூட்டிக் கொண்டு போயிட்டு என்ன கொஞ்சம் காட்டிடுவோ, அதுக்கு பின்னால நான் வளமையா போயிட்டு மருந்துகள் எடுத்துக்கொள்றேன், ஒரு தடவை வாங்க மகனே என்று கேட்டோம்னே. சகோதரர்களே, தலைக்கு கொடுக்க வேண்டியது, உடம்புக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் வீட்டுக்குள்ள கொடுப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால எந்த உள்ளத்துக்கு கொடுத்தாங்களோ அது வீட்டில் இல்ல, நாட்டில் இல்ல, பஜாரில் இல்ல, மஸ்ஜிதில் இல்ல, பாடசாலையில் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகன் என்ன தெரியுமா சொன்னாராம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். சாகிற வயதில் என்னத்துக்கு வாப்பா மருந்து கேட்டான். கல்லை விட கடினமா இல்லையா உள்ள? இந்த நைல் நதி உகண்டால பார்த்தா இது இந்த நைல் நதி ஊற்றெடுக்கிற இடம். அது தண்ணி ஊற்றெடுத்து 4 மாதம் ஓடுது. எகிப்துக்குள்ள போனா 1000 மைலுக்கு ஓடு. கல்லில் இருந்து வர, சேத்துக்குள்ளிருந்து தண்ணி வரதில்லை, கல்லு குடிக்குள்ளிருந்து தான் வருது. இதெல்லாம் சொல்றேன், 700 கோடி மக்கள் ஏங்குறாங்க. விட்டுடு பாவம் அந்த அப்பாவி பிள்ளைகள். உள்ளம் உருகுது இல்லை ஏன்னா அந்த உள்ளத்தில் உழைப்பு நடக்கல. அல்லாஹ் சொன்னாங்க, உங்க உள்ளம் கல்பு சஹீ. அதே ஃபாலோ பண்ணி நாங்களும் சுத்தமாக பார்த்தோம். அதே உழைப்புக்குள்ள நாங்களும் வைத்து ஒரு அழகான ஸ்மார்ட் வில்லேஜ் செய்ய பார்த்தோம். ஸ்மார்ட் வில்லேஜ் இன்னைக்கு நாங்க எங்க குடும்பத்தில் மாடர்ன் ஒரு கலையுண்டு ஆசை நல்லது. நாடல்ல வீடு, ஊரல்ல, வீடே நெருப்பாய். சொல்றாரு, கார் வாங்க போனேன் ஹசரத் ஜப்பான்ல. பைசா ஒரு ஸ்டிக்கர் வைப்பாங்க, லிச்சாட்ட கோல் வரும். சொன்னா கோல் வரல. 6 மாசம் 12 மாசம் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு பின்னால திரும்ப போய் பேசினேன். பேச பார்த்தா அங்க பெருமை இல்லை, காரிக்குது. இந்த பையனை பார்ப்போம், லெட்டர் பாக்ஸ் இருந்துச்சு, அதுக்குள்ள டெலிபோன் நம்பர் இருந்துச்சு. சொல்றாரு, ஜப்பான்ல நாட்டை குறை சொல்றதில்ல, எதையோ கழுக வேண்டியதுக்கு பதிலாக எதையோ கழுகுறாங்க. பாவம், ரோட்ல நாய் எடுத்து போனா அந்த நாயை கழுகிறதில்ல, நாய் நஜீஸ் பண்ணினா அதை எடுத்து பேக்ல போட்டு ஷாப்பிங்கால பிடிச்சி எடுத்து சவலால் அது எல்லாம் போட்டு செஞ்சு ஒரு டஸ்ட்பின் அதுக்கு. அது மட்டும் இல்ல, சுப்ஹானல்லாஹ், அந்த பாதையில் அந்த கொஞ்சம் நஜீஸ் பட்டு இருக்குமே அதை கழுவி ஊற்றுறதுக்கும் தண்ணியும் கொண்டு போவோம். ஆனா உள்ளத்தை கழுவி விட்டுற மருந்த கொடுக்கல. நான் கலிமா தய்யிபான்ற டொனிக் அங்கு இல்லை. முடிவு என்ன? உள்ளம் கல்லா போயிட்டு எங்கட வீட்டுக்குள்ளே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நடந்த உழைப்பு, முயற்சி, அந்த பாடத்திட்டம் அந்த முறையில நடக்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். தற்கொலைகள் அங்கு மட்டுமல்ல, எங்கட வீடுகளுக்குள்ள ஆயிஷா, பாத்திமா, முஹம்மது என்ற பேர்ல எல்லாம் அதே வாசிப்ப அதான் இன்னைக்கு நடந்தது. வாழ்க்கை கெட்டு போய், ஏன் உள்ளம் கெட்டு போய், ஏன் உள்ளம் கெட்டு போய்? உள்ளத்தோட உழைப்பு செய்யல. கண்குளிர்ச்சியான மகனை பார்க்கலாம், கண்குளிர்ச்சியான குடும்பத்தை பார்க்கலாம். நிம்மதி கலிமா தய்யிபா இல்லாம ஹயாத்தன் தய்யிபா இல்ல சகோதரர்களே. கலிமத்தன் தய்யிபா கஷஜரத்தின் தய்யிபா. வாழ்க்கை மணக்க வேண்டுமா? கலிமா மணக்க வேண்டும், உள்ளம் மணக்க வேண்டும், உள்ளம் மணக்க வேண்டும். நெருக்கடின்றாங்க.
நெருக்கடி. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரிகளே, அந்த மனிதன் தொலைபேசியில பேசுறாராம். சின்ன வயசு வந்து மகன் கேட்கிறாரு, என்ன செய்தி, இப்படித்தான் வாகனத்தை எடுக்க வந்தேன். இல்ல, நான் அங்க இருக்கிறேன், நீங்க போங்க வீட்டுக்குள்ள, வாக்கு இருப்பார், பேசிப்பாரும், இல்லாத எடுத்து போங்கன்னு சொல்லி நம்பிக்கையான அப்பாவித்தனமான இனசன் அப்பாவி குணம் தான். அதுல சந்தேகம் இல்லை. பொய் சொல்ல தெரியா, புறம் பேச தெரியா. அல்லாஹு அக்பர். உழைப்புடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கிறதுக்கு இப்படியான மக்கள் அல்லாஹ் இன்றைக்கு நடமாட வச்சு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளுக்கு போயிட்டு அவர் சொல்றார், நான் போனேன் உள்ளுக்கு. அப்படி போயிட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளுக்கு போனா 2வது ரூமுக்குள்ள அவர் சொல்றார், இந்த கண்ணால கண்டேன் இந்த செட்டியில அப்படியே ஒரு எலும்பு கூடி, வாப்பட எலும்பு கூடி, வாப்ப செத்து 2 வருஷம், எலும்பு கூடு வீட்டுக்குள்ள. அதை எடுத்து புதைக்கணும் எண்ணம் கூட மகனுக்கு இல்லை. அஷத்து பஸ்மா, கல்லு தீக்கிற குணமும் உள்ளம் கெட்டு போனா மனிதன் தீக்க. இது பொம்பளை பிள்ளைகள் இந்த முயற்சியை நாங்க செய்யலன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உள்ளத்தை கழுகுறதுக்கு ஒரு ஆயத்தை இறங்கிச்சு. இன்னமா யுரீதுல்லாஹ் லியுذஹிப அன்கும் الرجس அஹ்லல் பைத் வயுطஹிரக்கும் தத்ஹீரா. இந்த ஆயத்து ஒரு ரிவாயத்தில் வருது. அதாவது வீட்டு தாலீமுடைய ஆயத்து, மகளை செய்கிற ஆயத்து. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற வேலை என்னமோ சொல்ற, செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எவ்வளவு இரக்கம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா இரவு எப்படி, பகல் எப்படி, பர்தா எப்படி, ஹயாத் எப்படி, மௌத் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை செஞ்சாங்க. வீட்டுக்குள்ள உள்ள தர்பியத்தை செஞ்சாங்க, வீட்டுடைய தாலீமை செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு பக்கா ஈமான்டா, பக்குவம்டா. அவங்களோட வெட்கம், அவங்க மௌத்தா போனதுக்கு பின்னாலே அது மௌத்தாக. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அந்த இரக்கம், அந்த பாசம், அந்த உணர்வு, சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கை முழுக்கிறது. தந்தையும் அப்படி, மகளும் அப்படி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் வந்தேன் என் வீட்டுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய், தந்தைக்கு நோய் என்று கேள்விப்பட்டு வந்தேன். வரும் பொழுது வீட்டுக்கு வெளியே நான் புரிந்து கொண்டேன், என்னுடைய கால் சத்தம், நான் வாரேன் என் வாப்ப விளங்கினா ஒரு நாள் கூட என்னுடைய தந்தை வெளியிலிருந்து என்னை வரவேற்றது கிடையாது. ஓடோடி வந்து மகளேந்து முத்தமிட்டுத்தான் என்னை கூட்டிக் கொண்டு போயிட்டு பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. அன்று எனது தந்தை எழுப்பி வரவில்லை. எனவே நான் சொல்லுகிறேன், என்னுடைய பாப்பா சக்கராத் இருக்கிறார். இப்படித்தான் அந்த குடும்பம், இப்படித்தான் அந்த மகள் பாப்பா, இந்த மகன் பாப்பா. ஒரு உள்ளம் வீரம், உள்ளத்துல உயிர், உள்ளம் சுத்தம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத் உள்ளத்தை பக்குவமாக, சுத்தமாக, கல்பு சலீமாக, நோய் வராம பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற கவலையை ஏற்படுத்துகிற ஆயத்தை ஒரு ரிவாயத்தில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 மாதங்கள் தொழுகை நடத்த முன்னால மகளோட வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த ஆயத்தை ஓதி தொழுகையை ஞாபகம் ஊட்டிட்டு வருவாங்களாம். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அன்பு மகள் ஃபாத்திமா. எங்கட உழைப்பு என்ன, எங்கட ரலியல்லாஹு தஆலா. இன்னொரு ரிவாயத்தில் 6 மாதம், இன்னொரு ரிவாயத்தில் 40 நாள். கிட்டத்தட்ட அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிட்டத்தட்ட 900 தடவைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாதம் போயிட்டு பார்த்தா. ஒரு நாளைக்கு 5 தடவை. எங்களுக்கு எவ்வளவு, நாங்க விளங்கின ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்புக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கும் இப்படி ஒரு சம்பத் எங்களுக்கு தெரியப்படுதே. எவ்வளவு முயற்சி செஞ்சிருப்பான், எவ்வளவு பிரிக்கர் பண்ணிருப்பான். ஒரு தாய்க்கோழிக்குள்ள அறிவு, யோசனை, இந்த உம்மத்துல உம்மவாப்பட்ட ஊர்ல
மஸ்ஜிதுல மஹல்லால இல்லாம போனா அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கை கெட்டு போயிட்டு 21 நாள் முட்டைக்கு மேல சூழலை கொடுத்து சூட்டை கொடுத்து சரியா எந்த முட்டையில சூடுபடலையோ அந்த முட்டையை காலால புரட்டி விட்டு தாய்க்கோழி சரியான சூட்டையும் சூழலையும் கொடுக்க சுப்ஹானல்லாஹ் 21 நாளைக்கு பின்னால ஜனம் ஒரு உயிர் இல்லண்டா பிணம். முட்டை நாறு கூழ் முட்டைன்னு சொல்றோமே, தாய் கோழியில சரியான சூடுபடல. எந்த உம்மத்துக்கு, எந்த மகளால, எந்த வாலிபர்கள்ல, எந்த ஆண்கள்ல, எந்த பெண்கள்ல சரியான சூழல், மஸ்ஜிதுடைய சூழல் சொல்றோமே, அந்த சூழல், அந்த அமல், அந்த அஞ்சமல் படல்லையோ அல்லாஹ் பாதுகாக்கணும். வாலிபம் நாரும் பின்னால பேசுவீர்கள், ஊர் நாரும், மானம் பறக்கும், உள்ளம் இறுகும், உணர்வுகள் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹ்பத் என்று சொல்றதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சூழல் கிடைச்சது. கோழி முட்டைக்கு கோழியுடைய சூழல் கிடைச்சது போல சஹாபாக்களுக்கு நபியுடைய சுஹ்பத் கிடைச்சிச்சு. அதனால தான் வானில் மின்னும் நட்சத்திரங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஏழு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, முசாஃபா செஞ்சான். இந்த வேலையில நன்மை மிகுது, தன்மை மிகுது. நன்மை செய்யறவருக்கு கிடைச்சுக்கொண்டே போகும், அல்லாஹ் கிட்ட நெருங்கிக் கொண்டே போவார். தன்மை எவ்வளோ அஹ்லாக் இந்த வேலைக்குள்ள வருகிறதோ அவ்வளோ தான் மக்கள் இணைவாங்க. இல்லாட்டி உருவான காரணங்கள் மட்டும்தான், உருவாக மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை நிறைஞ்சி, தன்மை நிறைஞ்சி, தன்மை நிறைஞ்சி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட முஸாஃபா செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுன் நபவியில் ஒரு மஹல்லா வாசி, மக்காமி ஆமாலோட சம்பந்தப்பட்ட ஒருவர். முஸாஃபா நடக்குது. சுப்ஹானல்லாஹ். அன்பு நபியிட குணம் இணைப்பு. மேன்மையானவர்களே, அந்த முஸ்தாபாவோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான், ஜாபிர் ஏன் உங்களோட கை இவ்வளவு கடினமாயிருக்கு? இவ்வளவு கடினமாயிருக்கு ஜாபிர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் செருப்பு தைக்கும் தொழில் செய்பவன் யா ரசூலல்லாஹ். செருப்பு தைக்கிற தொழிலாளியோட கை ரசூலுல்லாஹ்வோட கையோட பட்டு தட்டி விடல. தாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை அப்படியே கண்ணோடு எடுத்து முத்தமிட்டுக் கொண்டு சொன்னாங்க, ஜாபிர், இதே கரங்களோடு நீங்கள் சொர்க்கத்தில் நடமாடுவீர்கள். ஜாபிர், சொர்க்கத்தில் நடமாட போறீங்க. உலகத்தை செருப்பு தைக்கிற சகோதரர், உள்ளம் சுத்தம், சொர்க்கத்தில் நடமாட போறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழல் கிடைச்சவங்க. இதைத்தான் மஸ்ஜிதுடைய சூழல் சொல்லும். இதுலதான் உள்ளம் உருகும். மஸ்ஜிதுக்குள்ள மஸ்ஜிதுடைய சூழல் இல்லைண்டா மஸ்ஜிதுக்கு வந்தவங்க மஸ்ஜிதை விட்டு வெளியே போவாங்க. காணவில்லை இந்த கோட் வரும். அடுத்த ரமலானுக்கு வந்து செய்வாங்க. ரமலான்ல எல்லாம் கிடைச்சிச்சு, மஸ்ஜிதுக்குள்ள மஸ்ஜிதுடைய அமல் இல்லை. வந்தாங்க ரமலான்ல மட்டும்தான் அஸ்ஸலாத்து கைரும் மினன்னவும் கேட்குது. 360 அஸ்ஸலாத்து கைரும் மினன்னவும் கேட்குது. வந்தவங்க போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழலுக்குள்ள மதீனாவுக்குள்ள சுமாமா வந்தார், மலிக்குல் யமாமா. உண்மையிலே கண்ணியமான சகோதரர்களே, இங்க மஸ்ஜிதுல நடக்கக்கூடிய அமல்கள் எங்களுடைய வாலிப சமூகத்துக்குள்ள, எங்களுடைய வியாபாரிகளுக்குள்ள, எங்களுடைய ஆளுக்களுக்குள்ள, எங்களுடைய அரசியல்வாதிகளுக்குள்ள போகும்டா உள்ளம் உருகும். நிச்சயம் உள்ளம் கழுவிப்படும், உள்ளம் சுத்தமாகும், உள்ளம் சுத்தமாகும். யமாமாவுடைய அரசர் வந்து கைதியாக 3
நாளுக்குள்ள சுப்ஹானல்லாஹ் அந்த 3 நாள் 72 மணித்தியாலத்துக்குள்ள அவருடைய உள்ளம் சுத்தமாகுது. சுப்ஹானல்லாஹ் கண்ணியமானவர்களே, அவர் உறுதியான ஈமானோடு வெளியே போனார். மஸ்ஜித்ல நடக்கிற மஷூராவால உள்ளம் பிரியும் தான் நாங்க நபியிட வேலையை செய்யவே இல்லை. இந்த குர்ஆன் சொல்லுது, எதிரியின் உள்ளம் கூட உங்களோட தாவத்தால மிக நெருக்கமான நண்பரை கூட ஆகிடும். மஸ்ஜித் நபவிக்குள்ள நடந்து கொண்டிருந்த அமலை பார்த்தோன்னே, அந்த மஷூராவை பார்த்தோன்னே, அந்த ஈமான்ட பேச்சு கேட்டோன்னே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய அஹ்லாக்க பார்த்தோன்னே, கண்ணியமான சகோதரர்களே, உலகத்திலே ஆக வெறுப்பாக இருந்த முகம் கூட அந்த மனிதருக்கு ஆக விருப்பமானதாக மாறுது. ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன். விரோதத்தோட குரோதத்தோட பார்த்தவங்க கூட இந்த மைதானத்துக்குள்ள வரும் பொழுது கண்ணியமான சகோதரர்களே, அவங்களுடைய உள்ளம் எவ்வளவு நெருங்குதுன்னா மிக நெருக்கமான நண்பரை போல ஆகும். உறவு கூட உடைஞ்சு பேசிக்கிட்டா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலையை மஸ்ஜித் அல்லாஹ் சொல்றான், விரோதிய நண்பராக்கு, விரோதிகளுடைய உள்ளம் இணையவே. எப்படியான ஒரு உழைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால செஞ்சிருப்பான். செஞ்சதுல பரக்கத்தான் சகோதரர்களை. ஜஸ்டிஸ் வாரார், மதீனாவுடைய நீதி அரசு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்தில் கலிமா தய்யிபா ஹயாத்தன் தய்யிபா, உள்ளம் சுத்தம் அமல் சுத்தம், அமல் சுத்தம் வாழ்க்கை சுத்தம், ஊர் சுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சான். கண்ணியமான சகோதரர்களே, சொல்றாரு, நான் என்னுடைய தொழில் இந்த நீதித்துறையில் இருந்து, நீதி அரசராக ஜட்ஜாக இருந்து என்னுடைய தொழிலை நான் ராஜினாமா செய்யறேன். நான் கடிதம் பிடிச்சுக்கோ, எனக்கு இது சரி வராது. என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, பிரச்சனை இல்லாமல் இருப்பதுதான் பிரச்சனை. ஒரு பிரச்சனையுமே இல்லை, கேஸ் வந்து வருது விசாரிக்கிறது. மதீனா ஸ்மார்ட் வில்லேஜ் தான். இதுதான் ஏறாவதுக்கும் தேவை. இதுதானே சகோதரர்களை தேவை. ஒரு கேஸ் இல்லை, ஒரு கேஸ் இல்லை. எப்படியான காலம் அது? தோட்டத்தை வாங்கினவர் தோட்டத்தை சுத்தம் செய்கிறார், உள்ளிக்கிற புதையல். அவர் சொல்றாரு உனக்கு, இவர் சொல்றாரு உனக்கு. அங்குள்ள பிரச்சனை, அதுக்கு முன்னால் உள்ள பிரச்சனை எனக்கு. இன்றைக்கு சொல்ற மாதிரி இது எனக்கு, பாப்பா வச்சுட்டு போன எனக்கு, நீ போவலிய. அந்த பிரச்சனை இல்ல மாமனாத்துல, மாசராத்தில் இல்ல. உள்ளம் கெட்டு போனா கிடைச்ச தங்கத்துண்ட கூட மற்றவரை கொலை செஞ்சு கெடுக்கிற யோசனை இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்துச்சு. உள்ளம் சுத்தமானா கண்ணியமானவர்களே, வாங்கின தோட்டத்துல கிடைக்கிற தங்க துண்டுக்கு 2 பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. இது எனக்கு வானம், இது உங்களுக்கு, இது உங்களுக்கு வானம், எனக்குரியதல்ல, இது உங்களுக்கு, எனக்குரியதல்ல என்று 2 பேர்ல பெரிய குழப்பம் நடந்துச்சா இல்லையா? என் நீதிபதி என்ன செய்ய? அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியான சோதனையை விளங்காம, நாங்க எதுக்கு விளங்காம, அல்லாஹ்வுடைய தொடர்புக்கு முயற்சி செய்யாம இருப்போம்டா, சொந்த தம்பிக்கு சொல்லாம கல்யாணம் எடுத்து, சுப்ஹானல்லாஹ், கல்யாணம் முடியுது, இரவு அந்திய நேரமாகுது, மாலை நேரத்துல, இரவு நேரத்துல மகன் அந்த சகோதரர் வீட்டுக்கு பேசுறார், நான் வாரேன் சாப்பாட்டு குடிக்கிட்டு எல்லாம் சொன்னதுக்கு பின்னால, போன வச்சதுக்கு பின்னால, கண்ணியமானவர்களே, அந்த தம்பி மௌத். பகல் சொந்த சகோதரர் கல்யாண வீடு, அழைப்பில்லை, மையத்தை வச்சு கொண்டு கட்டிப்பிடிச்சு கொண்டு அழுகிறான். உள்ளம் கெட்டா இது நடக்கும். உள்ளம் கெட்டு வாப்பட கடை பஜார் லீகுது, நானா தம்பி. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எவ்வளவு அழகா எங்களுக்கு சொத்தை பிரிச்சு வச்சுக்கிறான். இது விளங்க. அங்க பகுதியில கண்டி பகுதியில் ஒரு கொரியால அந்த நெருக்கத்துல மௌத்தா போன புள்ள
வாலிபக்குள்ள இந்த பகுதியில் இருக்க நிக்கா செஞ்சிருந்தார். சுப்ஹானல்லாஹ். அவர் சொத்தை பிரிக்கிறது மதரசா கூட்டின்னு வந்தான். சொத்து இந்த சொத்து பிரியுது 24 பங்குகளா, 24 பங்குகளா பிரியுது. கற்பிணித்தாய் 4 மாதத்து மனைவி கற்பிணித்தாய், வாலிபக்குள்ள மௌத்து புரியாது, சொத்தை பிரிக்கணும். யாருக்கு என்ன சொத்து, எவ்வளவு எவ்வளவு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அங்க பார்த்தா 11 பங்கு உம்மக்கு, வாப்பாவுக்கு, மனைவி, மற்ற 13 பங்கு யாருக்கு? இவ்வளவு அல்லாஹ் சந்தோஷமாக்கி எங்களை யாரையும் கஷ்டப்படுத்தாம நஷ்டப்படுத்தாம எங்கட தாய் தந்தையிட சொத்த எங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு அழகா வகுத்து வச்சுக்கிறான். ஆச்சரியமாயிருச்சு. கண்ணியமானவர்களே, அந்த 13 பங்கு அந்த ஜினாத் என்ற அந்த வாலிபருக்கு 24 கோடி இருக்குமேயானால் அதுல 11 கோடி அந்த தாய் தந்தைக்கும் மனைவிக்கும் போக மற்ற 13 கோடியையும் உலகத்தை பார்க்காத அந்த கற்பத்தில் வாழும் அந்த ஜீவனுக்கு, அந்த மகனுக்கு அல்லது அந்த மகளுக்கு பிறந்தால் அல்லாஹ் சொல்றான் 13 கோடி சொத்தின் சொந்தக்காரராகத்தான் அந்த புள்ள பிறகு. இவ்வளவு அழகா அல்லாஹ் வாழ்க்கையை அழகாக்கி இப்படி அல்லாஹ் அமைச்சுதான் நினைக்கிறான். விலங்கல்ல, தீன் இல்ல, தீண்ட உழைப்பு இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு கடைக்கு தந்தை நானக்கும் தம்பிக்கும் பிரச்சனை போகுது. எந்த அளவு பிரச்சனைண்டா வழக்கு பேசுறாங்க 10 வருடம். மதீனால இருந்த வழக்குகள் ஒன்றும் இல்லாம நீதிபதியை வெளியே போறார். எங்கட இடத்துக்குள்ள எங்களுக்குள்ள எங்கட மகல்லாவுக்குள்ள வழக்கு போகுது நானக்கும் தம்பிக்கும் 10 வருஷம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசிக்கு தம்பியோ நானவர் சொல்றாரு, பாப்பா என்ன செஞ்சு வச்சுட்டு போனாரு, அதே பாப்பாக்கு மௌத்து வரக்கூடிய சொல்லிட்டா வரும், யாருக்கும் சொல்லிட்டு வரதல்ல. அன்புக்குரியவர்களே சொல்றாரு, இப்படி எங்களை நிலைமையில் ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. அல்லாஹ் அக்பர் அவர் ஏக்கத்துக்கும் அவர பிரச்சனையும் எங்க கொண்டு போயிட்டு முடிக்கிறாருன்னா பாப்பட கபருக்கு அல்லாஹ் நெருப்பு மூட்டத்துன்னு சொல்றார். உள்ளம் கெட்டு போனா கட்டில் லீக்கிற உம்மவாப்ப மட்டுமில்லை, கபூர் லீக்கிற உம்மவாப்பக்கே பிள்ளையால நஷ்டம் தான். எங்கட காதை கேட்கறதுக்கு அந்த வார்த்தையை சொன்னான். துனியா துனியான்னு கொடுத்தோம், இதுலதான் ராகத்தின் கொடுத்தோம். எதனால ராகத்தின் நினைச்சோமோ, எதனால இஸ்மீனாவை நினைச்சோமோ, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபருக்கு கூட பதுவா வந்து ராகத்தின் நிம்மதி அங்க கூட தெரிபடுகிறது. 4 பிள்ளைகள் உண்மை சொல்றான். ஈமான் உழைப்பு நாங்க லேசா நினைச்சோம் சகோதரர். அல்லாஹ் சொல்றான், நீங்க இதோட சேர்ந்துக்கோங்க, உங்களோட குடும்பமா சொர்க்கத்திலே பாடுறோம், சொர்க்கத்திலே பாடு. அல்லாட வாதா, அல்லாட வாதம். 4 மகன்மார்ல ஒரு மகன், எந்த யாராவது ஒரு மகன் தண்ணிய கொண்டு வந்து தந்தா தண்ணிய குடிக்கக்கூடிய எனக்கு பயமா இது. 70 வயசு உம்மா மரண படுக்கையில கட்டில கடைசி படுக்கையை படுத்துக் கொண்டு சொல்றான், எங்கட சொந்த மகண்ட கையால தண்ணிய கூட குடிக்க பயமாயிக்குது. ஏன்? சுபஹானல்லாஹ். எந்த மகன் தண்ணியில நஞ்சிய வச்சு தருவானோ தெரியா, சொத்து அடைஞ்சு போய். இதை விட நெருப்பு வேற என்ன இருக்கும்? இப்ப நாங்க போறது கரைந்து போய் கொண்டிருக்கிறோமா? சொந்தத்தாய் குடிக்கிறோம் சொல்றோம். ஆக கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உழைப்பினுடைய மிசாஜ் வேர் மரம் கனி. வேறு இல்லாம மரம் இல்லை, மரம் இல்லாம கனி இல்லை. கலிமா தய்யிபா கஷஜரத்தின் தய்யிபா அஸ்ருஹா சாபித் வஃபர்உஹா பிஸ்ஸமா. உள்ளத்தை செஞ்சு செயலை செஞ்சு வாழ்க்கையை செஞ்சு சுப்ஹானல்லாஹ் அழகான மௌத்து வரைக்கும் போயிட்டு எவ்வளவு ஆச்சரியமான மௌத்துகள் சஹாபா. அற்புதமான மௌத்தை சந்திக்கணுமே சகோதரர்களே.
பரீட்சை தாள் எப்படி நேரம் குறிப்பிடப்பட்டிருக்குமோ, வாழ்க்கை ஒரு பரீட்சை என்று விளங்கப்படுத்துகிற சூரத்துல் முல்கிட முதலாவது வசனத்துல அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத், டைமிங். பேப்பர் முடியும், எங்கிருந்தோ முடியும். அரசியல் மேடையில் இருப்பவர்கள், உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த, எங்களுக்கு உதவி அப்படின்னு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த ஹெலிகாப்டர், ஆகாய விமானம் ஜகர்த்தாலில் இந்த ஈரானுக்கு பக்கத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கும் என்ன நடந்துச்சு? அஜய் புட்டிங் இறக்காமத்தில் செங்கம்பல வரவேற்று தயாராக இருந்து மருவம் மாஷர் வல்லாத கபரை வெளிச்சமாக்கி வைக்கணும். ஆனா ஒவ்வொருத்தர மௌத்தும் அரசியல்வாதிகளாயிருக்கலாம், அதிபர்களாயிருக்கலாம், ஆசிரியர்களாயிருக்கலாம், பணக்காரர்களாயிருக்கலாம், கோடீஸ்வரர்களாயிருக்கலாம், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். மாவனல்ல, நான் போன கிழமை மட்டுமே மாவனல்ல, இதே விஷயத்தை அங்கே ஞாபகம். உங்களோட மண்ணுக்கு மேல பறந்து கொண்டிருக்கக்கூடிய நாடே எதிர்பார்த்திருந்த மனிதன் யார சுயகௌரவம் பேசுற அஜல் எப்படி முடியுது, நேரம் எப்படி முடியும், முடிவு எப்படி ஆகணும், ஹுஸ்னுல் காத்திமாவாகுதா? ஏசியில் இருந்தாலும் உள்ளத்துல தூசி இருக்கும்டா, முடிவு நஷ்டம் சொல்லப்படுது, முடிவு நஷ்டம். தூசிக்குள்ளத்தான் இருந்தாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தூசியில தான் தூங்குறேன், தூசியில அரபா மைதானத்தின் புழுதியிலே இஹ்ராமை அணிந்த ஒரு சஹாபி உள்ளம் சுத்தமாயிருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ஜுடைய நியத்தோடு வெளிப்பட்டிருந்தாங்க. மேன்மையானவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் அவர்கள் ஒட்டகத்தில் இருந்த குதிரையிலிருந்து விழுகின்றார்கள். விழுந்ததன் பின்னால் அவருடைய உயிர் சென்று விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் தல்பியாவோடு லெப்பை சொல்லிக் கொண்டுதான் கியாமத்துடைய மஹ்ஷர் மைதானத்திலும் இவர் எழும்புவார் என்று சொன்னார். உள்ளம் சுத்தம், செயல் சுத்தம், வாழ்க்கை சுத்தம், மௌத்து சுத்தம். ஹுஸ்னுல் காத்திமா, ஹுஸ்னுல் காத்திமா இல்லாத மௌத்து நஷ்டம், மூத்து நஷ்டம். அல்லாஹ் பாதுகாப்பு. எந்த ஒன்றுமே அல்லாஹ் எங்களுடைய உள்ளம் சுத்தமாக எடுபட. எந்த ஒன்று அல்லாஹ் கபூலில் இந்த பேச்சும் இஹ்லாஸ். இந்த குர்ஆன் எவ்வளவு பெரிய அமல், மஸ்ஜித் கட்டுறது எவ்வளவு பெரிய வேலை, கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் வேலை, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வேலை, வஹ்யுல்லாஹ், திக்ருல்லாஹ், இயானுல்லாஹ், லில்லாஹ், இலா சபீலில்லாஹ். 6 நம்பர் முழுக்க அல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அஹ்காமுல்லாஹ், திக்ருல்லாஹ், வஹ்யுல்லாஹ், இயானுல்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ். எப்படியாவது அடையுது, எப்படியாவது அடையுது, அல்லாஹ் அடையுது, அல்லாஹ் அடையுது. அடைஞ்சா வெற்றி, அடைஞ்சா வெற்றி. ரோட் வேலை செய்யற சகோதரர் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கிடைச்சு, இதுதான் உலக, இதுக்குத்தான் ஓட சொல்றேன். சிலருக்கு எல்லாருக்கும் பின்னாலே ஓடி இதைத்தான் கொடுத்தான். இது முன்னுக்கு போற வேலை இல்லை, பின்னால கெஞ்சிற வேலை. இதுதான் தன்மை. நாங்க சாட்சிகளோட, உறவுகளோட, நண்பர்களோட, ஊரோட ஊராக தனித்துவமாக பிற்கவாரியத்து இல்ல, தபகாத் இல்ல, அந்த வட்டம் இந்த வட்டம் அப்படி உம்மத்தில் அன்பு நபியின் வார்த்தையிலே லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பின்னால் அல்லாஹ் அன்பு நபியின் வார்த்தையிலே மிகவும் இரக்கத்தோடும் அன்போடும் இரக்கத்தோடும் கேட்ட வார்த்தை உம்மத்தீண்ட வார்த்தை, என் உம்மத்தீண்ட நபி ஏங்கின வார்த்தை. இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தில் ஏங்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய கோபமே தனியும்.
உம்மத்தியே உடல்ல சொல்லலாம். விடவே அவங்க மேல போ பார்க்கவே இல்லை. அவங்க விஐபி லிஸ்ட்ல நிக்கவே இல்லை. விஐபி லிஸ்ட் இந்த வேலை கஷ்டம், செய்ய கஷ்டம். இறங்கினா தான் செய்ய. அல்லாஹ் அதான் நபிக்கு வேற எந்த பட்டமும் கொடுக்கல, உபூதியத்துடைய பட்டத்தை மட்டும்தான் கொடுத்தான். குர்ஆனை கொடுத்தான், அபுதுன்னு சொன்னான். இஸ்ராக் எடுத்தான், மேராஜுக்கு எடுத்தான், அபுதுன்னு சொன்னான். வேற ஒன்று அல்லாஹ் அடிமை, நானும் உங்களோட. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரையும் தூக்கினான். நஷ்டமாளியாக ஜப்படா சகோதரி யாத்த போய் எங்கின செஞ்சேனுமோ அங்கின செஞ்சினாங்க. வேலையை செஞ்சு நன்மை அடைஞ்சாம தன்மையை காட்டி உம்மத்தை நன்மையுள்ள கொண்டு வந்தான். தன்மையும் நன்மை சல்லில 2 பக்கம் மாறி, இந்த வேலையில 2 நீ தூசிக்கும் நன்மை, 8க்கும் நன்மை, அல்லாத பாதையில வைக்கிற 8க்கும் நன்மை, அல்லாத மாளிகைக்கு வார 8. யாராவது எங்க இருப்போமா நாங்க எத்தனை 8 வச்சு வாராண்டு யாருமே நீக்க மாட்டோம். ஆனா எங்களோட ரப்பு எங்களோட எவ்வளவு இறக்கம், எவ்வளவு பொறுமதி. நாங்க வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வார 8கள் ஒவ்வொன்றையும் எங்களோட ரப்பு அல்லாஹ் எழுதி எண்ணி வச்சு, இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா வ நக்துபு மா கத்தமு ஆதா. இவ்வளவு பெரிய வாக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில பண்ற தூசி ஒரு ரிவாயத்துல கியாமத்துல தஸ்தூரியாக, மீசான்ல நன்மையாக, சுவர்க்கத்திலே தென்றலாக 3 அந்தஸ்து தூசி. நான் சொல்றேன், ஆள மட்டும் தூக்கல்ல, ஆள பற்ற தூசியை தூக்கினான். செஞ்சா உழைப்பு செய்யப்பட்டுச்சு. ரோட் வேலை செய்யக்கூடிய சகோதரர், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வருத்தம் வருகிறது. அவர் யாருண்டே அந்த பகுதி மக்களுக்கு தெரியா. ஆனா அவர் கலிமாவோட, அவர் உள்ளம் சுத்தத்தோட, ஈமான் தொடர்போட, அல்லாஹ் ஆலம், கண்ணியமானவர்களே, கடுக்கசுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராம வருத்தம் கஷ்டம் என்று சொல்லி எங்களோட சகோதரிகளுக்குள்ள அவரும் சேர்ந்து ஆம்புலன்ஸ் அப்படியே கொண்டு போறாங்க. கண்டி குடிகள் போயிட்டு கொண்டிருக்கே ஆம்புலன்ஸுக்குள்ளே வச்சு அந்த மையாவ பகுதியால போக்கல சகோதரர்களே, அல்லாஹ் 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 அல்லாண்டு போனவர். கண்ணியமானவர்களே, வருத்தம் கூட அந்த மெஷினை கலட்டிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாரு. அப்படியே ரூஹு இந்த அல்லாஹ்வை காட்டி கொடுக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு முயற்சியும் இதுதான். அல்லாஹ் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன ஏக்கத்தோட துஆ செஞ்சாங்களோ அதே ஏக்கத்தோட தான் அபூ ஜஹலுக்கும் கடைசி வரலாற்றி மேய்க்கினான். இது அடிக்கிற வேலை அல்ல, அணைக்கிற வேலை. மக்கள் எங்களுக்கு கனியால் அடிக்கிறார்கள், கல்லால் அடிக்கிறார்கள். மரம் சொல்லிச்சாம, சிபிலியே நீ கனியால் அடி, கனியால் அடி. அது கல்பு யாருல்லா, அல்லாஹ்வுடைய படைப்போடு சம்பந்தப்பட்ட வேலை. அதன் சாஹிபு யாசீனுக்கு கல்லடி, கல்லடிச்சு அப்படி மிரிக்கிறான், குடல் வெளியே வருகிறது. ஏக்கம் என்ன, மக்கள் அடிச்ச கல்லுக்கு இவர் சொர்க்கத்தால் அடிக்கிறார். இதான் உம்மத்தின் ஏக்கம். இந்த சிபத்தான் வேலை, இந்த சிபத்தான் வேலை. சகோதரர்களே, நாங்க எங்களோட தாயுடைய ஜனாசா, தந்தையுடைய ஜனாசா, விருப்பமான எங்களோட புள்ள என்ன அல்லாஹ் பாதுகாப்பு மௌத்தா போனா எத்தனை தடவை ஜனாசா தொழுவோம், எத்தனை தடவை தொழேது. காலித் பின் சகோதரர்களே, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 70 தடவை தொழுதிக்கிறான். நம்ம ஹஜ்ஜிக்கு போன எல்லாரும் அதை பார்த்து அந்த அந்த கார்குசாரை கேட்டுட்டு தான் பாறான். ஜபல் உஹதுக்கு முன்னால் இருந்து ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கபர் மலைக்கு பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்குது. அங்கே வச்சு இந்த சம்பவத்தை சொல்லாத யாருமே, எல்லாருமே தஸ்கீல் பண்றாங்க. நபி ரசூல் அந்த காலித் பின் வலீத் சுப்ஹானல்லாஹ், இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு
அவ்வளவு பிரியமானவங்க துண்டாக்கப்பட்டாங்க. துண்டாக்கப்பட்ட அந்த சஹாபி சுப்ஹானல்லாஹ் அந்த ஜனாஸாவை 70 சஹாபாக்கள் ஜனாஸாவையும் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து வைக்க சொன்னாங்க. ஹாலிதுடைய இந்த ஹம்சாவுடைய ஜனாஸா வேங்கோ வேங்கோ வேங்கோன்னு சொல்லி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தடவை ஜனாஸா சொன்னாங்க. அந்த ஜனாஸா அந்த ஷஹாதத்துக்கு திட்டமிட்ட யுத்த தந்திரத்தை பாவிச்சவர் தான் காலித் பின் வலீத். அந்த ஹம்சாத ஜனாஸா தொழுகையில் எவ்வளவு ஏங்கினாங்களோ அதே ஏக்கம் ரஹ்மத்துல் ஆலமீன் காலித் பின் வலீதுக்கு இருந்துச்சு சகோதரர். காலித் பின் வலீதுக்கு அதே ஏக்கம் இருந்துச்சு. அதே நம்பேடாமை இல்லையா? அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் அப்படித்தானே. இதான் ஃபிக்ர். இந்த ஃபிக்ர் தவாது ஏற்படுத்தும். அந்த தவாது உஸ்அத்துல் கல்ப், உள்ளத்தை திருச்சி தரும் விசாலமாக. இந்த 3 இருந்தவங்க தான் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்கள் இந்த பெரியார்கள் வழிகாட்டுறாங்க. மௌத் இந்த வேலையில வருவாங்க. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு முடிவை தரணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ் காலித் பின் வலீத் ஈமான தேடி வாரார். சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தவங்க எழும்பி ஓடி போயிட்டு காலித் பின் வலீத கட்டி அணைச்சி மானக்கா செஞ்சு அப்படியே கொண்டு வந்து சொன்னாங்க. முதல் வார்த்தை காலித், எப்படி நினைவு வந்தீங்க? தன்னுடைய சாட்சி 70 தடவை ஜனாஸா சொல்லுது. கட்டி அணைச்சி சொன்னாங்க, காலிதே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வளவு மதிப்பானது என்று சொன்னா, இதுக்கு முன்னால செஞ்ச உங்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு என்ற சாட்சியை உண்டாக்கினதாக இருந்தாலும் சரி. இப்படி பேசுறேன் மக்கள் கல்லால் அடிக்க நாங்க கனியால் அடிப்போம் மரம் போல. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலிதுக்குள் இந்த வேலையும் அன்பு நபியுடைய தொடர்பும் லா இலாஹ இல்லல்லாஹும் முஹம்மது ரசூலுல்லாஹும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் அல்லாஹ்வுடைய சிந்தனையும் அல்லாஹ்வுடைய வஹீயுடைய இல்மும் திக்ரும் இயாலுல்லாஹும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் ஆனதும் எப்படி ஆயிற்று சகோதரர்களே. அல்லாஹ் எதுக்கு எத்தனை தந்தாலும் சோதனைக்கு தாரான். காலித் பின் வலீதுடைய உடம்புல இந்த பலமும் சோதனை, அந்த முழு பலத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாவிச்சாங்க. அவங்களுடைய தொப்பியில் இருந்து ஸல்லல்லாஹு முடி கடைசி வரங்காட்டி விடவுடல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷ்கீல் பிணை இப்படித்தான் ஒவ்வொருத்தரை இணைச்சாங்க. அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் வேலை செஞ்சு செஞ்சு எங்க கொண்டு போயிட்டாங்க சகோதரர்களே. அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் சொல்றாரு மகன்கிட்ட, நீங்க போங்க, போய் இந்த மையத்துக்கு பின்னால மௌத்துக்கு பின்னால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கஃபனை கேட்டுக்கொண்டு வாங்கோ. சுப்ஹானல்லாஹ் சொன்னார், எப்படி வாப்பா நான் கேட்பேன்? சொன்னாங்க, நீங்க கேளுங்கோ, கேட்கறது உங்களோட வேலை, எப்படி கேட்பேன்? தருவாரா? இல்ல. சுப்ஹானல்லாஹ் கேளுங்கோ, ஏண்ட குணம் அது, நான் செஞ்ச வேலை. ஆனா ரஹ்மத்துல்லாஹி முஹம்மது சொல்றாரு, தராமைக்க மாட்டான், போங்க போயிட்டு கேளு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாவுடைய இருக்கக்கூடிய மட்டும் நிராசை அடையல்ல எங்களுக்கு இந்த ஒவ்வொருத்தர் ஈமான் விஷயத்திலே இப்பயாவது அந்த காலித் அந்த அப்துல்லா பின் உபை இப்னு சலூலுக்கு நான் ஜனாஸா தக்பீர் கட்டினாவது அல்லாஹ் மன்னிப்பானான்னு ஏக்கம் அவங்களுக்கு உண்மையாலே இருந்துச்சு. மன்னிப்பு கொடுத்துறாங்க. நாங்கள மனைவிக்கு 8 கட்டினோம், மதீனால 8 கட்டு குழி வெட்டினோம். அவரை தேடுறான், அவரை எப்படி ரஹ்மத்துல் ஆலமீன் ரஹ்மான் கொண்டு போறேன்னு யோசிச்சாங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உடுப்ப கேட்டா எடுத்துக்கொண்டு போறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்னு கத்தீர்ல வருகிறது. கண்ணியமானவர் போய் பார்த்தா அப்துல்லா பின் உபை இப்னு சலூலுடைய மையத்தை மக்பரா கபர்ல வச்சாச்சு, அடக்கிறதுக்கு வச்சாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மையத்தை வெளியெடுங்க. வெளியெடுத்து அந்த மையத்தை தாண்ட கால்ல வச்சான், தலைய அப்படி வச்சு தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எச்சில் சிரித்து அப்படியே ஊதினார்கள், துப்பினார்கள்.
தான் கொண்டு வந்திருந்த அந்த கமீஸ், அந்த ஜுப்பாவை அப்படியே எடுத்து அந்த மையத்துக்கு மேலால கஃன் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அன்பு நபியோட தன்மையை பாருங்க. இந்த வேலையில இந்த நாட்டுக்குள்ள நாங்கள் இப்படித்தான் நடவாட வேண்டியது. கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ். பார்த்து கொண்டிருந்த 1000 முனாஃபிக்குகள் உடனே களிமா சொன்னாங்க. வேலையிட தன்மையால உம்மத்துடைய உள்ளம் தொடப்படும் நன்மை அல்லாஹ் எழுதி கொண்டு போகும். அடைஞ்சு கொள்வோமா இன்ஷா அல்லாஹ்? உறுதியான நியத்தோடு வெப்பமா இன்ஷா அல்லாஹ்? இந்த செய்தியை நாங்கள் உலகத்துல சொல்றதுக்குரியவர்களாகத்தான் அல்ல எங்களை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைச்ச ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். சொல்றது எங்களுடைய எல்லா நிஅமத்துக்கும் நாங்களே இன்னா லில்லாஹி வாழ்வோம்டா வ இன்னா இலைஹி ராஜிஊன் லேசா. இன்னா லில்லாஹ் 2 கட்டம் தான் வாழ்க்கையில. இன்னா லில்லாஹ சரியாக்குவோம், வ இன்னா இலைஹி ராஜிஊன் சரியாக்குவோம். லேசா போய் கலிமா தய்யிபால் எடுப்போம். யா அய்யுஹன் நஃப்ஸ் தய்யிபா, மனம் வீசும் ரூஹே நீ போ, வெளியாகி சொர்க்கத்துக்கு கப்பனோட போகலாம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சான். எங்களுக்கும் தேவை இதுதான். எங்க மஸ்ஜிதுகள் இதான் நடக்கணும். முழு உலகத்துக்கும் இந்த செய்தியை சொல்றதுக்குள்ள உம்மத்தான் நாங்க. அதனால இது தந்ததொன்றும் எங்கள் செய்கிறது ஒன்றும் நாங்கள் கொண்டு வந்ததில்லை. எல்லாமே அல்லாஹ் தந்தது. விட்டுட்டு போகணும் சகோதரர்களே. அல்லாஹ்ட்ட சாதிச்சு காட்டிட்டு போவோம். அது மட்டும்தான் சாதனை. சஹாபாக்கள் இல்லாதவங்க கூட நியத்தால சாதிச்சாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில தஸ்கீல் நடக்குது, ஒன்றுமே இல்லை, கையில ஒன்றுமே இல்லை. சொன்னாங்க, யா அல்லாஹ், என்னுடைய மான மரியாதை, எனக்கு செய்த யாராவது செய்த அநியாயங்கள், என்னை கஷ்டப்படுத்தியது அத்துணையையும் உன்னுடைய நபிக்கு முன்னால நான் தர்மம் செய்கிறேன், யா அல்லாஹ், கொடுக்கிறேன், எனக்கு வேறொன்றும் இல்லை, கொடுக்கிறேன். இதை சொல்லி சொல்லி முழு இரவும் அழுது கொண்டிருந்தாங்க. கண்ணியமானவர்களே, காலையில சுபஹுக்கு பின்னால தஸ்கீல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஐனல் முத்தஸத்திகல் பாரிஹா, நேற்று இரவு அல்லாஹ்வுக்காக வேண்டி சதகா செய்த நபர் எங்கன்னு கேட்டான். யார் எழும்ப? இரண்டாவது சொன்னாங்க, எலுமமா நினைப்பாரு. சுப்ஹானல்லாஹ். எலும்பி நின்றாங்க. அல்பா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜகாத் கபூல் ஆகிற மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு நீங்க வெச்ச நியத் அல்லாஹ்ட்ட கபூல். அல்லாஹ்ட்ட கபூல் நியத் நினைப்போமா இன்ஷா அல்லாஹ்? நாங்க நினைக்கிறோம் உள்ளத்தால அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு நினைக்கிறோம், பேரெழுதுல நினைக்கிறோம். எலுமா பாபு இன்ஷா அல்லாஹ் நாங்க ரெடின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு தஸ்கீல ரெடியா செய்வோம். எலுமங்களே பாபு இன்ஷா அல்லாஹ். ஏறாவதுக்கு நாங்களும் இதுதான் வந்திக்கிறோம், தகுதி இல்லாத அடியார்கள். அல்லாஹ் கபூல் செய்யும். மாஷா எழுமோ மதுசாப்புலையும் எழுமோ நீயத்துவை போய்கிறீங்க, தர்ஷில்லா வக்து போய்கிறீங்களா? எல்லாரும் எழுமோ இன்ஷா அல்லாஹ். பேரெழுதுறது இல்லை. முதலாவது அல்லாஹ்வுடைய தீன ஹயாத்தாக்குறதுக்கு ஏண்ட ஹயாத்தை நான் பாவிக்கிறேன் ஆசிரிக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, எழும்பக்கூடிய எல்லாரும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், இந்த முழு சபையையும் நீ பாவிப்பாயாக, எல்லாரும் எண்ணத்தையும் ஹலாலாக்கி வைப்பாயாக, ஏழுமானதாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், தொழுகைக்கு நியத்து வைக்கிறது போல உன்னுடைய பாதையில வெளியாக ஆசைப்படுறோம். யா அல்லாஹ், நீ எங்களை கபூல் செய்வாயாக, உன்னுடைய தீனுக்கு எங்களை பாவிப்பாயாக. எங்களுடைய சொத்து செல்வங்கள், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய எத்தனை சமங்களும் பாக்கியங்களும் உன்னுடைய தீனுக்கு யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையை சுத்தமாக்குவாயாக, எங்களுடைய மௌத்து சுத்தமானதாக ஆக்குவாயாக, எங்களுடைய உள்ளத்தை சுத்தமானதாக ஆக்குவாயாக. லில்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை தாயா அல்லாஹ், உனக்காக வேண்டி வாழக்கூடிய உள்ளத்தை தாயா அல்லாஹ் எங்களை எல்லாரையும் கபூல் செய்வாயாக. முழு மஜ்மாவையும் கபூல் செய்வாயாக, முழு எண்ணங்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், தொழுகைக்கு நியத்து வைக்கிறது போல உன்னுடைய பாதையில வெளியாக வந்து ஆசைப்படுறோம். யா அல்லாஹ், எங்களுடைய நியத்தை வீணாக்கிடாதே. பெரிய பெரிய பக்திகள் வெளியாக தௌஃபீக் செய்வாயாக. முழு உலகத்துக்கும் போகக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், உன்னுடைய தீனை தூக்கி கொண்டு நடமாடக்கூடிய மேலான சஹாபாத்துடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், எங்களுடைய 7 பரம்பரைக்கு ஈமான் பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள், உறவுகள், ஊரார்கள், மஹல்லா வாசிகள் அத்தனை பேரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. இதுக்கு முன்னால சென்ற உன் தாய் தந்தைமாருடைய கபரை வெளிச்சமாக்குவாயாக. களிமாட பரக்கத் அவங்களால கிடைச்சிச்சு யா அல்லாஹ். ஈமான் பாதையை காட்டி தந்துட்டு போனாங்க யா அல்லாஹ். களிமாண்டு சொல்ல வச்சாங்க யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முடிய வச்சாங்க யா அல்லாஹ். எங்களை கையை பிடிச்சு கொண்டு உள்ள மாளிகைக்கு கூட்டிக் கொண்டு வந்தாங்க யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே எங்களை கபூல்
கபூல் செஞ்சு கொள்வாயாக. எங்களை வீணாக்கிடாதே அல்லாஹ். எங்களை மௌத்த நல்லதாக ஆக்குவாயாக, உனக்கு பொருத்தமானதாக ஆக்குவாயாக, நீ விரும்பக்கூடியதாக ஆக்குவாயாக, அன்பு நபியிட பொருத்தத்துக்குரியதாக ஆக்குவாயாக. நாளைக்கு கியாமத்தில் அன்பு நபியிட கையால ஹவுது கௌசர் தண்ணிய தாயா அல்லாஹ். உன்னுடைய தீனுக்கு ஹயாத்தா கொண்டு ஆசைப்பட்டோம் யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய வாலிபர்களை கெட்ட பழக்கங்கள் இருந்து பாதுகாப்பாயாக, ஒரு போதை வஸ்துக்கள் இருந்து எங்களுடைய சமூகத்தை பாதுகாப்பாயாக. பரீட்சை எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சையை லேசாக்கி கொடுப்பாயாக, எழுதிய மாணவர்களுக்கு நல்ல பெருவேர்களை கொடுப்பாயாக. இந்த ஹாஃபில்களை இந்த ஆலிம்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்காக வேண்டி ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறாங்க யா அல்லாஹ், குர்ஆன பாடமாக்குறாங்க யா அல்லாஹ். இத்தனை பேரும் உன்னுடைய தீனுக்காக வேண்டி அலையக்கூடியவங்க யா அல்லாஹ். கஷ்டங்களை கபூல் செய்வாயாக, மஹல்லா வேலைகளை பொருந்திக் கொள்வாயாக, ஊர் ஊராக வீடு வீடாக அலைய வைப்பாயாக. உன்னுடைய தேவைக்காக வேண்டி ஒவ்வொருத்தர வீட்டு வாசற்படியை விரிக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட தேவைக்காக வேண்டி யாற்றையும் கையேந்தாம பாதுகாப்பாயாக, எங்களுடைய ஏழேழு பரம்பரைகளை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு இருக்கிறத உன்னுடைய தீனுக்கு செலவழிக்கிறோம் யா அல்லாஹ். 200 கோடி முஸ்லிம்களுக்கு நிம்மதி தேவையா அல்லாஹ், பரக்கத் தேவையா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தம் தேவையா அல்லாஹ், ஹிதாயத் தேவையா அல்லாஹ், உன்னுடைய உழைப்பு தேவையா அல்லாஹ். எங்களை பிள்ளைகளை நெருக்கமாக்கி வைப்பாயாக, கண்குளிர்ச்சியாக்கி வைப்பாயாக. தாய் தந்தையை விட்டு தூரமாகிற பிள்ளைகளை விட்டு பாதுகாப்பாயாக, ஈமான் பரிபூரண நிலைமைகளை விட்டு பாதுகாப்பாயாக, கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உலகம் எல்லாம் இந்த தீன ஹயாத்தாக்குற காட்சிய தாயா அல்லாஹ். 40 லட்சம் மஸ்ஜிதுகளையும் ஹயாத்தாக்குவாயாக, உலகம் எல்லாம் தீனுடைய கொடிய மேலோங்க செய்வாயாக. எங்களுடைய உம்மத்தில இந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ நீ உதவி செய்ய அல்லாஹ். பிள்ளைகள கையில தாய் தந்தையில ஜனாசாக்கள் யா அல்லாஹ், தாய் தந்தையில கையில பிள்ளைகளுடைய ஜனாசாக்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அன்பு நபி கூட இந்த காட்சியை தாங்க மாட்டாங்க யா அல்லாஹ். அந்த நிலையை இந்த உம்மத் வாடிக்கொண்டிருக்கிறது ரஹ்மானே. உன்ன புனித பூமிகளை உன்ன கட்டுப்பாட்டில் வைப்பாயாக, உன்னை சுஜூத் செய்கிற பாக்கியத்தை தருவாயாக. உலகம் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உன்னை தீனுடைய சத்தத்தை மேலோங்க வைப்பாயாக, உன்னை பத்தி பேச வைப்பாயாக, உன்னை பத்தி சொல்லிக்கொண்டே எங்களை மௌத்து வரணும் யா அல்லாஹ். உன்னை உழைப்பு செய்யணும் யா அல்லாஹ், உன்னை பாதையில மௌத்தாகணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊரை கபூல் செய்வாயாக, மஹல்லாக்களை கபூல் செய்வாயாக, வாலிபர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் கபூல் செய்வாயாக. எங்களுடைய நியத்தை நீ உண்மையாக்குவாயாக. உன்னுடைய பாதையில போகணும் ஆசைப்படுறோம் யா அல்லாஹ், எழுப்பி நின்றிருக்கிறோம் யா அல்லாஹ். உள்நாடு வெளிநாடு வெளியாக தொகுதி செய்வாயாக. உன்னுடைய பாதையில தினத்தோறும் உழைப்பு செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்களை சுத்தமாக்கிடுவாயாக, எங்களுடைய எண்ணங்களை உண்மையானதாக ஆக்கிடுவாயாக. உனக்கு கபூலியத்துக்குரிய முடிவை தாயா அல்லாஹ். இந்த மஜ்மாவை பொருந்திக் கொள்வாயா, இந்த ஆமீன்களை பொருந்திக் கொள்வாயா, இந்த மூத்தவங்களை பொருந்திக் கொள்வாயா, இந்த உலமாக்களை பொருந்திக் கொள்வாயா, இந்த வாலிபர்களை பொருந்திக் கொள்வாயா. எங்களை எல்லாரையும் கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. எங்களை எண்ணங்களை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். எங்களை எண்ணங்களை கபூல் செய்வாயாக. இந்த சஹாபாக்கள் ஆசைப்பட்டது போல தேவைப்பட்டது போல நாங்கள் உங்களுடைய தீனுக்கு ஆசைப்பட்டோம் யா அல்லாஹ். தேவையோட வெளியாக நினைக்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களை வெளியாக்குவாயாக யா அல்லாஹ். நல்லொரு மாற்றத்தை எங்களுடைய ஊர்கள் எங்களுடைய மஹல்லால ஆட்சி தருவாயாக. அதற்கு காரணமாக இந்த இரவாக்குவாயாக, இந்த நேரத்தை ஆக்குவாயாக, இந்த தஸ்கீல் ஆக்குவாயாக. வாக்களை கபூல் செய்வாயாக. சரி அல்லாஹ் கபூல் செய்வார். சரி ஒரு நீயத்துக்கு தான் எழுப்ப இப்ப இன்ஷா அல்லாஹ் ஆசையோடு எழுதுவோம். எங்களோட பேர் எழுதப்பையா உலமாக்கள் இருப்பீங்க 2 வருஷம். அதே மாதிரி மூத்தவங்க 4 மாசங்கள் 4 மாசங்கள் வெளிநாடுகள் போறது பைதலாக இருக்கலாம், 4 மாசம் வெளிநாடு ஆகிக்கலாம். எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி இல்லாம எழுப்புங்க, ஆசையோடு எழுப்புங்க சகோதரர்களே. வெச்ச கேட்ட துஆவை அல்லாஹ் உண்மையாக்கி அல்லாஹ் கைராக்குவான். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் நிலைமையை சீராக்குவானாக, அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பானாக. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கைராக்கி வைப்பானாக. சகோதரர்கள் அல்லாஹ் தீனுக்காக வேண்டி எழுப்பும். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். உலமாக்கள் எழும்புறாங்க, அல்லாஹ் கைராக்கி வைப்பான். வேற யார் தயாராகிறீங்க, வேற யார் நியத்து வைக்கிறீங்க, எழும்பும் அல்லாஹ் கைராக்கி வைப்பான். சகோதரர்கள் உண்மையிலே நாம் ஒரு சோதனைக்குள் இருக்கிறோம். அல்லாஹ் தந்தத்தை நாம் என்ன செய்யறாங்க அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க 2 விஷயத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நாம் தந்தத்தை என்ன செய்யறான் அடியான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சகோதரர்களே ஆசை வரக்கூடியவன், நியத்து வரக்கூடியவன், வெளிநாடு ஆகிக்கலாம் சரி, உள்நாட்டில் பைதலாக இருக்கலாம் பரவாயில்ல, உள்நாட்டில் 4 மாசம் ஆகிக்கலாம், அவசரமா போ நியத்து வைக்கிறோம். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ், எழுமுங்க நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வான். புனிதமான ஒரு லைலத்துல் அதாவது ஜும்மாவுடைய இரவில் இருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நியத்தை வச்சு வெளியாகும்போ அல்லாஹ் எங்களுடைய ஹரக்கத்துல எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே எவ்வளவு பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அல்ஹம்துலில்லாஹ். ஜமாத்துகள் நாடு நாடா போறாங்க, பெரிய சேவைகள். இந்த டாக்கால பார்த்தா அதாவது பங்களாதேஷ் கேபிட்டல்ல 13,000 மஸ்ஜிதுகள், 2 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறான். கலிமா மறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறான். சகோதரர்கள் உம்மத்துடைய தேவை இது, அதுக்கு நாங்க சாதிப்போம். அல்லாஹ்வுடைய தீன் அன்பு நபி அனாதையா தெரிப்பட்டோனே ஹலீமா சாதியா தூக்கினாங்க. ஹலீமா சாதியா நபியை தூக்கல்ல, நபி ஹலீமா சாதியா முழு உலகத்துக்கும் கபூல் செய்ய வச்சுட்டான்.
கண்ணியமானவர்களே, தீன் அநாத மாறையுது, அநாத போடையுது. கொஞ்சம் தூக்கி எடுக்கும், ஆசைப்படுவோம். அல்லாத தீன ஹயாத்தாக்குறதானே. நாங்க ஒரு மையத்து செய்தியை கேள்விப்பட்டாலும் என்ன சொல்றோம்? இன்னாலில்லா, எல்லாம் நான் உனக்குத்தான், இந்த ஓண்ட பாதைக்கு தான் கேட்கிறோம். ரப்பே ஓண்ட தீனுக்கு தான் நான் தயாராகிறேன். யார் தயாராகிறீங்க? இன்ஷா அல்லாஹ். வேற யார் நியத்து வைக்கிறீங்க? நியத்துள்ளவங்க எழுதும், அல்லாஹ் கபூல் செய்வான். வேற யார்? பெரிய சின்ன சின்ன ஹரக்கத்துல பெரிய பெரிய மாற்றங்கள். சுப்ஹானல்லாஹ். அக்குன்ன பகுதியில் ஒரு ஜமாத்தில் போய் வேலை செஞ்சாங்க. 40 வருடமா மஸ்ஜித் பக்கமே இல்லை. ஒரு சுஜூத் செஞ்சில்லாத மனிதர். அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் பிடிக்கலாம். அமீர் சாப் கடைசிக்கு பார்ல போயிட்டு சந்திக்கிறார். அமீர் சாப், நீங்க உனக்கு வரையில எனக்கு வரையலாம், கவலை பேசிச்சு சகோதரர்களே. ஒருத்தருக்கு பின்னால் அலையிறாங்க. சல்லல்லாஹு பிலாலுக்கு பின்னாலே மலைஞ்சாங்க தானே. யாரை விட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்னோட உம்மத்துல யார் உருவடை இல்லை. அந்த 40 வருடம் அல்லாஹ் மாளிகையில சம்பந்தமே இல்லாத, ஒரு சுஜூத் கூட இல்லாத மனிதனுக்கு பின்னால போய் பிடிச்சாங்க. பல முயற்சிகள் நடந்துச்சு. கடைசியா அவர் உள்ளத்தை பொறுப்பானவர் அல்லாஹ். என்ன செய்யணும்? நான் இப்ப என் உம்மா கூட எனக்கு பின்னால் இப்படி வரல, என் வாப்பு கூட வரல. வந்தார் மஸ்ஜிதுக்குள்ள. அந்த ஜமாத், பைதல் ஜமாத் அந்த பகுதியில சுத்தி சுத்தி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு மாதமா ஜமாத்தோட வருவாரு, போவாரு, உட்காருவாரு. தஷ்கீல் முழுமையா ஒன்றும் இல்ல. மஸ்ஜிதுடைய சூழலுக்கு வருவார், வெளியே போவார். அப்படி வருவார், ஜமாத்தோட நிற்பார், மகரிப் தொழுவார், இஷா தொழுவார், பயான கேட்பார், போவார். இப்படியே இருந்த சகோதரர் அவங்களோட மகளால ஜமாத் வேலை செஞ்சு கொண்டிருக்கக்குள்ளே இஷா தொழுகையில இமாம் ஜமாத்தோட கலந்து கொண்டவர், சுஜூத் செஞ்சவர். அந்த சுஜூதுல வச்சு அல்லாஹ் அவருடைய ரூஹ் எடுத்தாங்க. அல்லாஹ் இவ்வளவு இறக்கணும் சொன்னேன். அல்லாஹ் எல்லாரையும் அணைச்சு கொள்ள தயார். இப்படி ஒருத்தர் எங்கட கையால் உருவானா, எங்கட ரூஹ் சுத்தமானா, அல்லாஹ் எவ்வளவு பொருந்திக் கொள்வான். அதுக்குத்தான் நீயத், அதுக்குத்தான் தஸ்கீர். சுப்ஹானல்லாஹ். பாகிஸ்தான்ல லாகூர்ல ஜெயிலுக்குள்ள உள்ள போனத்தர் உள்ள வந்து ஒருத்தர் தஸ்கீர் பண்றார். அல்லாஹ்ட பாதையில் ஒரு 3 நாள் முயற்சி செய்யுங்க, பேச்சு பாருங்க. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் பங்களாவாலி மஸ்ஜித்ல ஈமான் பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கிறான். அங்கேயாவது பேசுவான். பெரிய ஒரு ஜமீன்தார், பெரிய ஒரு மனுஷன். அவர் வெளியே வந்தாரு. 3 நாள் இல்ல, ஏதோ தவறு செஞ்சோ இல்லையோ வெளியே உள்ளுக்கு போனவர் 3 நாளையில அவரை பேசி சந்திப்போம். இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் போனாங்க, பேசினாங்க, சூழல் கிடைச்சிச்சு. சிறைச்சாலையில வைத்து ஒரு மனிதனுடைய இன்ஃபிராதி தாவத். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அவர் அந்த சூழலுக்கு போனவங்க அல்லாஹ்ட தீனோட தேவையோட தகாசாவோட மாஷா அல்லாஹ் மாட்டிக்கொண்டாரு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்ட தீனுக்கு அந்த வாழ்க்கைய கொடுக்க ஆரம்பிச்சார். 9 பிள்ளைகள் வீட்டுல 9 பேர் உலமாக்கலாக மாற்றினார். சிறைச்சாலையில கிடைச்ச கஷ்டி சூழல். சுப்ஹானல்லாஹ். எங்க 9 பேர். அவங்களோட 2வது மகன் முஃப்தி ரஷீத், அவங்களோட மദ്രസா ரஷீதியா லாகூர்ல கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான முஃப்திகள் வெளியாகி, ஆயிரக்கணக்கான உலமாக்கள், 2000-3000 பேர் ஓதுறாங்க. வாப்ப சிறைக்குள்ள போய்க்கு வேலை கிடைச்சிச்சு, மகன் முஃப்தி ஆகிறார். அவரால் ஒரு மதரசா, ஆயிரக்கணக்கான உலமாக்கள் அந்த சிறையில வச்சு இங்க வாங்க, அல்லாஹ்ட பாதையில போயிட்டு வாங்க தஷ்கீல் பண்ணினவருக்கு இது தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும். அல்லாஹ் நான் பட்டோலையில விட மாட்டேன். எத்தனை ஆயிரம் பேர் பட்டோலை நன்மையை சம்பாதிச்சு கொண்டு போயிட்டார். அதனால நாம் விதைக்கப்படுவோம், புதைக்கப்படுறதில்லை சொல்லுவாங்க. தயாராகுவோம் இன்ஷா அல்லாஹ். வேற யார் தயாராக? வேற நியத்து வைக்கிறீங்களா? 40 நாளைக்கு நியத்துள்ளாம எழுதுங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவசரமா போகக்கூடிய முழு மஜ்மா போயிட்டு பேர்கள் எழுதி கொடுத்து இன்ஷா அல்லாஹ். வேற யார் தயார்? 40 நாளைக்கு பேரை கொடுத்தாம போவோம் பின்னால் இன்ஷா அல்லாஹ். வேற யார் நியத்து வைக்கிறீங்க? ஒரு 40 நாளைக்கு அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கைராக்கி வைப்பான். நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். 4 மாச நியத்துல 40 நாள் வெளியாகிறோம் இன்ஷா அல்லாஹ். உறுதியோட பேரை கொடுங்க, அல்லாஹ் கைராக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். எப்படி 19ஆம் தேதி, 19ஆம் தேதி ஜோடி ஜமாத் போறாங்க. 19ஆம் தேதி ஜமாத்த போறதுக்குள்ளவங்க இருந்தாலும் எழுதுவாங்க இன்ஷா அல்லாஹ். போக நியத்துள்ளவங்க எழுதுவாங்க, அல்லாஹ் கைராக்குவான் இன்ஷா அல்லாஹ். வேற யார் நியத்து வைக்கிறீங்க? அப்படி உறுதியம் எடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட தீனுக்கு இந்த மஜ்மாக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நியத்தை நாங்க உறுதியாக வச்சுக்கொண்டு வெளியாகும். பெரிய கைராத்து கிடைக்குது. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தீனுடைய சபையில வாரது முத்துக்கு கடல் சூழல் கிடைத்தது போல, நல்ல முத்து அங்கிருந்து உருவாகிறது போல நல்ல நியத்துகள் மஸ்ஜித்ல இந்த சூழல்ல இந்த முதாக்கராக்கள்ல எங்க உள்ளத்துல வரும். அதான் அப்படி நியத்து வாரவங்க யாரும் சரிக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் 19ஆம் தேதியோ அல்லது அவசரமாக ஒரு சில்லா உண்டு, 40 நாள் உண்டு, 4 மாசம் நியத்துல வெளியாகும். இப்படி யாரும் சரி சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹ் எங்க 3 நாள தர்த்தீப் செய்யும் உறுதியாக்குறது அஞ்சமலோட சரியாக சம்பந்தப்பட்டது. மாதம் ஒரு 3 நாள் நாங்க உள்ளத்தால் 72 மணித்தியா முழு சிந்தனையும் கொடுத்து வெளியாகும். மஸ்ஜிதுடைய சூழல் பெரிய பாக்கியம் சகோதரர்களே. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த சூழல் இல்லை, எத்தனையோ நாடுகள் இல்லை. நினைச்சு பார்க்கலாம், இத்திகாஃப் கொண்டு மஸ்ஜித்ல கழிக்கலாம், சட்டம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா பல அமைப்புகளை தந்திக்கிறான். ஜுமேராத்தாக இருக்கலாம், அடுத்த நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், குறைஞ்சது ஒரு 3 நாள் ஆயிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வெளியாகுவோமா? இன்ஷா அல்லாஹ் இந்த நியத்துள்ள அவங்க சொல்லுங்களை பார்த்து மாதம் 3 நாள் வெளியாகிறது கொஞ்சம் அல்லாஹ் அந்த நியத்துக்களை கபூல் செய்வானா. சுப்ஹானல்லாஹ்.